கிரீன் தாராக்கு என்ன மாதிரியான பூஜையெல்லாம் நம்ம கிரீன் தாராக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல வாசனை நிறைஞ்ச பூக்கள் வைக்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிறது வந்து அழகான ஒரு இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பூக்கள், நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய வந்து பூக்கள் அவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அவங்க கிட்ட உட்கார்ற அந்த ஒரு 5 நிமிஷம் எதை பற்றியும் யோசிக்காமல் அழகாக அவங்களுடைய உருவத்தை மட்டும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். ஸோ பணம் வந்து நீங்கள் கேட்குற மாத்திரத்துலேயும் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோ ஒரு 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 பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் அவங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கான மந்திரம் இருக்குது. ஸோ பிரசாதம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளை நிறத்தில் ஆன ஒரு பால் பாயாசம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு அவலில் செஞ்ச ஒரு பிரசாதமாக இருக்கலாம், இல்லை தேன் வைக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் வந்து அந்த அம்பாளுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா மேம்? என்ன மந்திரம்? ஸோ கிரீன் தாராக்கான மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் தாரே தூ தாரே தூரே சாகா. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களுக்கான ஸ்லோகன். இந்த ஸ்லோகனை நம்ம வந்துட்டு ஒரு 108 தடவையோ இல்லைன்னா ஒரு 11 தடவையோ இல்லை ஒரு 21 தடவையோ நம்ம வந்து சான் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவங்க முன்னாடி. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டாலே வந்து அவங்களுடைய ஸ்லோகன் வந்து வரும். இல்லை இதை உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மந்திரம் தான். ஸோ இந்த மந்திரத்தை 2 வரிகள் தான். ஸோ அந்த மந்திரத்தை நீங்கள் மனசார நினச்சி நீங்கள் ஒரு இதில் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து சொல்லலாம். சொல்ல சொல்ல உங்களுக்கே அது வந்துட்டு மனப்பாடமாயிடும்.